ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க் 8ல செம்ம சண்டை நடந்திருக்கு. முக்கியமா கமருதீன், விஜய், பருதி, சாண்ட்ரா இவங்க 3 பேர்கிட்டயே வந்து சரியான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. நிறைய கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா அவர்கள் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. முக்கியமா விஜய், பருதி சாண்ட்ராவை புஷ் பண்ணிருக்காங்க. அதனால சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ ஏகப்பட்ட சம்பவங்கள் நேற்று நைட் நடந்திருக்கு. அது என்ன ஏதுலாம் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். முதல் எடுத்தவனே இந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் டாஸ்க். ஓகேவா, டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் 8 வந்து ஒரு கார் டாஸ்க். அந்த கார்ல எல்லாருமே உட்காந்து இருப்பாங்க. பஸ்ஸர் அடிக்கும் போது ஒருத்தரா வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்ல வந்து கமருதீனை பார்த்து சாண்ட்ரா அவர்கள் வந்து காமருதீன் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க போல. அதனால காண்டான கமருதீன் வந்து நம்ம சாண்ட்ராவை பார்த்து ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகளை விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம விஜய் பருதி நம்ம சாண்ட்ராவை புஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இந்த டாஸ்க்ல வந்து வெளியேற்றப்படுவது வந்து பேசி வெளியேற்றாங்களா இல்லைன்னா வந்து தள்ளி விடுறாங்களா என்ன கதைன்னு தெரியல. பட் விஜய் பாரதி வந்து தள்ளி விடும் போது நம்ம சாண்ட்ராக்கு வந்து பேனிக் அட்டாக் ஏற்பட்டிருக்கு. உடனே சபரி, அதுக்கப்புறம் கானா, வினோத் இவங்க எல்லாருமே நான் என்னடா நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கீழே இறங்கி போய் சாண்ட்ராக்கு ஹெல்ப் பண்ணிருக்கதா கேள்விப்பட முடியுது. ஸோ இதுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரூ, எந்த மாதிரியான விஷயம்லாம் ஃபேக் அப்படின்னு ஒண்ணுமே கிளாரிட்டியா வரல. பட் ஆனா சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போய் ஒரு 1/2 hourல திரும்பி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேவா, சோ சாண்ட்ரா இப்போ பிக் பாஸ் வீடியோல தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கமருதீன் ஆர் விஜய் பாரதி இவங்க 2 பேருக்கும் செம்ம வார்னிங் இருக்கு போது இல்லைன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பது கூட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு மக்களே. நான் இப்பயே ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு சம்பவங்கள் இந்த வாரம் லோடிங். ஓகேவா, இந்த வாரம் வந்து நடந்திருக்கு. ஓகே, சோ அதனால வந்து இந்த வாட்டி கம்பல்சரி வந்து நீங்க எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லுவேன். சோ இந்த இடத்துல வந்து அங்க என்ன நடந்திருக்குன்றது நம்ம வந்து லைவ் விஷுவல் பார்க்காம நம்ம வந்து அப்டேட் கொடுக்க முடியாது. பிஜே பாரதி எந்த மாதிரி தள்ளி இருக்காங்க, கமருதீன் எந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்கான், இந்த சண்டை எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிலாம் தெரியல. ஆனா வார்த்தை விட்டுட்டு சாண்ட்ரான் தான் சொல்றாங்க. சோ எந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கமருதீன் எந்த மாதிரியான கெட்ட வார்த்தையெல்லாம் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. சோ ஏகப்பட்ட கெட்ட வார்த்தைகள் விட்டுருக்கானா. அது மட்டும் இல்லாம டாஸ் 7 வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் டாஸ் மாதிரி. ஓகேவா, சோ அந்த டாஸ் 7லயே சம பிரச்சனைகள், சின்ன பிரச்சனைகள் அங்கிருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து பெருசா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட முடியுது. சோ டாஸ் 7 ஜிகே டாஸ்க் அரோரா அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ அங்கேயே வந்து செம்ம சண்டை வந்திருக்கான். அங்கேயே வந்து சின்ன சண்டை, சாரி செம்ம சண்டைன்ற சின்ன சண்டை வந்திருக்கு. அது வந்து டாஸ்க் 8ல வந்து பெருசா வெடிச்சிருக்கு. சோ டாஸ்க் 8ஓட வின்னர் யாருன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அது நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இந்த கன்ஃபியூஷனே வந்து வேற லெவல்ல ஒரு கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. அரோரா ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து உண்மை என்னன்னா இந்த கார் டாஸ்க் இருக்குல்ல, கார் டாஸ்க்ல பசங்க எல்லாருமே இறங்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமேட்டு பொண்ணுங்க மட்டும் தான் இதுல கார் டாஸ்க்ல இருக்காங்க. ஒரே ஒரு பையன் கமருதீன் மட்டும் கார் டாஸ்க்ல உட்காந்துருக்கான். மீது எல்லாருமே வந்து பசங்க எல்லாம் கீழே இறங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ ஏன்னா சாண்ட்ராவை தள்ளி விட்டதுக்கு அப்புறமேட்டு நடந்தது. சோ அதனால பசங்க யாரும் வெற்றி பெற மாதிரி தெரியல. சபரியா வந்து பாயிண்ட்ஸ் லோ தான். ஓகேவா, சோ சபரியும் வந்து முதல்ல இறங்கிட்டான். ஓகே, இதுல எனக்கு ஒரு விஷயம் என்ன பார்க்க தோணுதுன்னா, ஒருத்தவங்க இந்த மாதிரி அட்டாக் ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து தள்ளி விடப்படுறாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து கானா, வினோத், நம்ம சபரி அவர்கள்லாம் வந்து உடனே கீழே ஏறி போய் பார்த்தாங்களே. அங்க உண்மையிலே அவங்க கேமை தோத்தா கூட அந்த இடத்துல வந்து ஒரு மனிதாபிமானத்தோட பண்ணிருக்காங்கன்னா அது வேற லெவல்ல வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், வேற யாருமே வெளியே வரல, லேடிஸ் யாருமே வெளியே வரலையா, லேடிஸ் எல்லாரும் உள்ளே தான் உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சோ அப்படி பார்க்க போனா கேர்ள்ஸ் தான் யாரோ ஒருத்தர் வின் பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுல வர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதோ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதுலாம் டீட்டெயிலா அடுத்த வீடியோல சொல்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, சாண்ட்ரா வந்து பேனிக் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் போற லெவலுக்கு ஆக்குறது கமருதீன், விஜய் பாரதின் தான். இப்போதைக்கு அதுதான் மெயின் மேட்ரு. சோ இவங்களை வந்து கண்டிப்பா வந்து வார்ன் பண்ணுவாங்களா, இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்களா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது விஜேஎஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கு. நாளைக்கு காலையில தரமான சம்பவங்கள் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் ஆல்ரெடி எல்லோ கார்டு, வார்னிங் கார்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ரு விஜய் பாரதி கமருதீன் மேட்ருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பா ரெட் கார்டுக்கு போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கும் ரெட் கார்டு போடலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பிபி டீம் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா லைவ் விஷுவல் இன்னும் கிடைக்கல. ஓகேவா, லைவ் விஷுவல் கிடைச்சா இதுதான் ப்ரோ அதுதான் ப்ரோ நம்ம தெளிவா பேச முடியும். பட் லைவ் விஷுவல் இன்னும் கிடைக்கல. பட் எனிவே இன்னைக்கான ப்ரோமோ எல்லாமே இதை பத்தி தான் பேஸ் பண்ணி தான் இருக்க போது ஆல்ரெடி தெரியும். சோ பொறுத்திருந்து பாருங்க. 9th ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். டாஸ்க் 8ல ஒருத்தர் வின் ஆயிருக்காங்க. சோ அந்த அப்டேட்டும் லைட்டா கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நல்லா சொல்ல. டாஸ்க் 7ல அரோரா மட்டும் வின்னர். ஓகேவா, சோ டாஸ்க் 8ல யார் வின்னர் அடுத்த வீடியோ அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.